நிறைய மனிதர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க, எந்த வீட்டில் எந்த ஒரு காரியனாலும் நம்மளுடைய ஆலோசனை முதலாவது எங்கே இருக்குன்னா கர்த்தரை சார்ந்து இருக்கணும். ஒவ்வொரு நீதிமான் அப்படின்னாலே என்னென்னா இயேசுவை சார்ந்து வாழ பழகி கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான் தான். ஏன்னா அவர் தான் நீதிபரர். அந்த நீதிபருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்றவங்களை மட்டும்தான் நீதிமான் லிஸ்ட்டில் நம்ம இருக்க முடியும். அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நம்ம இருந்தால் நம்மளுடைய ஆசையெல்லாம் எப்படி இருக்குமா, நன்மையானதாக தான் இருக்கும். கர்த்தர் என்ன செய்தார், இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நன்மையைத்தான் நமக்கு சிந்திக்க தெரியும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நன்மைகளின் தகப்பன் நம்ம கூட இருக்கிறபடினால நாம் விரும்புகிற காரியம் எதுவானாலும் கர்த்தர் என்ன செய்வார், அவர் சித்தத்தின்படி இருந்தால் அதை உடனே அருள் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம ஆலோசனைக்காக நம்ம வரிசையாக கீவில் போய் என்னது சோஷியர்களையும் நாள் பார்க்குறவங்க, குறி பார்க்குறவங்க, அப்புறம் போய் பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், அதுக்கப்புறம் லீகல் போய் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெளியில் போய் நம்ம நிறைய காரியங்களை கேட்டோன்னா அவங்க தங்களுக்கு தெரிந்த ஒரு ஆலோசனையெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் நாம் என்னென்னு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நம்ம நம்மளுடைய விரும்பின காரியங்கள் நமக்கு கைகூடி வரணும் அப்படின்னா நமக்கு எப்பொழுதுமே நல்லது எல்லாவற்றுக்கும் ஆலோசனை சொல்ல ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டோம்னா அவர் என்ன செய்வார், நமக்கு நல்லவராக இருப்பார்.